ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து சென்னைக்கு ஹோட்டல் வாடிக்கையாளர்களுக்கு விருந்து படைப்பதற்காக ரயில் மூலம் விதிகளுக்கு புறம்பாக கொண்டு வரப்பட்ட கெட்டுப்போன ஆட்டிறைச்சிகளின் காட்சிகள்தான் இவை. ஜெய்ப்பூரில் இருந்து சென்னை எழும்பூர் நோக்கி வந்த அனுராத் விரைவு ரயிலில் கெட்டுப்போன இறைச்சி கொண்டு வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தலைமையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆய்வு நடத்தினர். ஆனால் விவரம் உணவு பாதுகாப்புத்துறைக்கு லீக் ஆனதை அறிந்து பார்சலை உரிமை கோர யாரும் வராத நிலையில் ரயிலின் லக்கேஜ் கோச்சில் இருந்த 26 பார்சல்களை டீலோட் செய்த அதிகாரிகள் அதனை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் முன்னிலையிலேயே பிரித்து பார்த்தனர். அப்போது ஐஸ் கட்டிகளுக்கு மத்தியில் தோலுரிக்கப்பட்ட சுமார் 1600 கிலோ ஆட்டிறைச்சி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 26 பாக்ஸு நாங்கள் கைப்பற்றிருக்கோம். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெய்ப்பூரில் வெட்டப்பட்ட ஆடுகள். FSSAI விதிகளின்படி உறைந்த நிலையில் பிரத்யேக ஃப்ரீசர் வாகனத்தில் -18 டிகிரி செல்சியஸில் தான் இறைச்சியை டிரான்ஸ்போர்ட் செய்ய வேண்டும் என்ற விதி இருக்க, ரயிலில் சாதாரண லக்கேஜ் கோச்சில் தெர்மாக்கோல் பாக்ஸில் ஐஸ் கட்டிகளுக்கு மத்தியில் ஆட்டிறைச்சியை அடைத்து கொண்டு வரப்பட்டது முற்றிலும் விதிகளுக்கு புறம்பானது என கூறினார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ். 26 பாக்ஸில் வந்திருக்கு. அந்த 26 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஐஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, அன்ஆத்தரைஸ்டாக இந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதுவும் வெட்டப்பட்ட ஒரு நாளுக்குள்ளாகவே ஆட்டிறைச்சியை சமைத்து சாப்பிட வேண்டும் என்ற நிலையில் ஆட்டிறைச்சிகள் வெட்டப்பட்டு நிச்சயம் 5 நாட்களுக்கு மேல் இருக்கும் என கூறிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் அவை கெட்டுப்போன இறைச்சிதான் என்பதையும் உறுதிப்படுத்தினார். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 4 to 5 நாள் பக்கமாக ஆயிடுச்சு அந்த ஆடு. இவ்வளோ நாள் நம்ம எந்த விதமான ப்ராப்பர் ஃப்ரீசிங் டெக்னிக் இல்லாமல் இவ்வளோ நாள் வச்சுருக்க முடியாது. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அது கெட்டு போயிடும். அது மட்டுமன்றி ராஜஸ்தானில் இருந்து இதற்கு முன்பு எத்தனையோ முறை ஆட்டிறைச்சி என கூறி நாய் இறைச்சி கொண்டு வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இது ஆட்டிறைச்சி தானா என சந்தேகம் கிளப்பிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ், பொதுவாக ஆட்டிறைச்சி என்றால் மருத்துவ சான்று வழங்குவது அவசியம், அதிலும் இறைச்சியின் மீது நீல நிற சீல் வைப்பது வழக்கம் என்ற நிலையில் ரயிலில் வந்தது ஆட்டிறைச்சி தானா என்ற சந்தேகம் வலுத்திருப்பதாக அதிகாரி சதீஷ் கூறியுள்ளார். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தோம்னா வெட்டுனாங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நம்ம இதில் ஸ்லாட்டிங் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா சீல் போடுவாங்க. அது ஆட்டு மேலே சீல் போட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. நீங்கள் பார்த்தீங்க இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ஒரு 2 பாக்ஸ் பக்கமாகவே ஓப்பன் பண்ணி செக் பண்ணோம். அதில் எந்த விதமான சீலும் கிடையாது, எந்த விதமான டாக்டர் சர்டிஃபிகேட்டும் அதில் அட்டாச் பண்ணும் கிடையாது. கெட்டுப்போன ஆட்டிறைச்சியை சென்னைக்கு கொண்டு வந்து ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்ய இருந்தது தெரிய வந்த நிலையில் சென்னையில் 1 கிலோ ஆட்டிறைச்சி 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் நிலையில் ஜெய்ப்பூரில் இருந்து கிலோ 500 ரூபாய்க்கு இறக்குமதி செய்து இங்குள்ள ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்ய இருந்ததன் பின்னணியில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் இருப்பது மறுக்க முடியாத உண்மை. சுமார் 1600 கேஜி பக்கமாக இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி சென்னைக்குள்ளே பல இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. அதை எல்லாமே நாங்கள் இப்போ கைப்பற்றியிருக்கோம். ஸோ இது எல்லாமே யார் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். பறிமுதல் செய்யப்பட்ட கெட்டுப்போன இறைச்சிகள் மாநகராட்சி அதிகாரிகளால் முற்றிலும் அழிக்கப்பட்ட நிலையில் ராஜஸ்தானில் இருந்து விதிகளுக்கு புறம்பாக கெட்டுப்போன ஆட்டிறைச்சியை ரயிலில் கொண்டு வந்த பெண் இறைச்சி வியாபாரி சசிகலா பானு உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதாவது ஹோட்டல் மேலே நடவடிக்கைகள் இவங்க யாரெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத மெயினாக நாங்கள் ட்ரேஸ் பண்ணி அவங்க மேலே நாங்கள் பண்ணுவோம். ஹோட்டல் இன்கேஸ் அது மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களாம் இதுமாரி வாங்கக்கூடாது, இந்த மாதிரி % வாங்கக்கூடாது. FSSAI யார் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் வாங்கினா. தரமுத்திரை மற்றும் மருத்துவர் சான்று உள்ள ஆட்டிறைச்சிகளைத்தான் வாங்க வேண்டும் என்ற விதி இருக்க, கெட்டுப்போன ஆட்டிறைச்சியை வாங்கி சசிகலா பானுவுடன் வியாபார தொடர்பில் இருக்கும் ஹோட்டல் மற்றும் உணவு விடுதிகள் எவை, பின்னணியில் யார் யார் உள்ளனர் என்பது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.